Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்ம ஆளு வந்து லை டிடெக்டர் ப்ரோ. உண்மையை பேசுறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு எங்க கிட்ட காட்டி கொடுத்துருவான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம். எனக்கு அப்படிதான். செட்ல யாரு ரொம்ப சோம்பேறி, ராமண்ணாவா நீங்களா? ராம் தான். ஓகே ப்ரோ, ரெடி ப்ரோ. நான் வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். இந்த சீரிஸ்ல வந்து இவங்க ஆக்ட் பண்றது தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ராமா தான். என்ன யாரு கிரிஞ்சா நடிப்பா? ராமா. யாரு பெஸ்ட் ஆக்டர்னு நினைக்கிறீங்க, நீங்களா இல்ல அவங்களா? டெஃபினெட்லி நான் தான். அட் தி ஃபிஷ் மேன். ராமண்ணா தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆக்டர் வேற. பெஸ்ட் ஆக்டர் இன் தி யுனிவர்ஸ். விஜய் ராம். அதனால தாண்டா நம்ம நிறைய டேக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யார் மேலேயாவது காண்டாய். நான் தான். என்னால தான் நிறைய பேர். செல்லம் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் டேட்டே பண்ணதில்லை சத்தியமாவே. நான் எவ்வளோ அடித்தாலும் சத்தியமா பண்ணதில்லையா. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் முதல்ல பண்ண போறேன். யாரு 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 என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான். இல்லை இவன் லவ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும். அந்த மாதிரி நினைச்சேன். உண்மையை சொல்ல வேடான்னு நினைச்சேன். இப்ப டேட்டுக்கு போறானா அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து நல்ல வெல் செட்டில்டான ஒரு பையன் ஒருத்தன் கிடைக்கிறான். கிடைச்சானே வெல் செட்டில்டா ஒருத்தன். அப்படியா? ஆஹா, அந்த பையன் யூகே தானே. மேல ஏதாவது காண்ட் ஏதாவது இருக்கா? இவங்க மேல ஊறப்பட்ட காண்ட் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்மால இன்னைக்கு முடிச்சு வச்சிருவான்னு நினைக்கிறேன். ரொம்ப குஷியோ. நம்ம ஆளு வந்து லை டிடெக்டர் ப்ரோ. உண்மையை பேசுறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு எங்க கிட்ட காட்டி கொடுத்துருவான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம். எனக்கு அப்படிதான். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. நீங்க வந்து சொல்ற ஆன்சர் உண்மை அப்படின்னா அவன் நீங்க உண்மையை தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கிரீன் கலர்ல சிக்னல் கொடுத்துருவான். ஒருவேளை பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரெட் கலர்ல சிக்னல் கொடுப்பான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ, ரெடி ப்ரோ. நான் வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். செட்ல யாரு ரொம்ப சோம்பேறி, ராமண்ணாவா நீங்களா? ராம் தான். இல்லையா? நீ தான தூங்குவ. ஏய் நான் நைட் நீங்க தான் சோம்பேறி. சூர தூங்குவான். நல்லா கொரட்ட விட்டு தூங்குவான். இல்ல இல்ல ரெட் ரெட் ஆண்டவா இருக்கான்டா நம்ம பக்கம். இல்ல. நீங்க தான் சோம்பேறி அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மிஷின் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். அங்க என்ன பார்வை? நாங்க சொல்ல உண்மையை ஒத்துக்கோங்க, இல்ல நான் அடிச்சுக்கிட்டே அவன் தான். ராம் மட்டும் தான். செல்லம் நடி. யாரு பெஸ்ட் ஆக்டர்னு நினைக்கிறீங்க, நீங்களா இல்ல அவங்களா? டெஃபினெட்லி நான் தான். அட் தி ஃபிஷ் மேன். என்னடா எனக்கு அப்படி ஏய் அடிச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா மிஷின் போய் சொல்லிடுச்சு. அவங்க தான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க போல. இல்ல நான் தான் பெஸ்ட் ஆக்டர். அடிச்சா ஓகே, விடுங்க. ஐயோ பதில் சொல்லும்போதெல்லாம் பயமா இருக்கு எனக்கு. கரெக்டா சொன்னாலும் அடிக்குமா? கரெக்டா சொன்னா அடிக்காது. நான் இனிமேல் அப்படி தப்பு பார்த்தா நான் கரெக்டா அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இந்த சீரிஸ்ல வந்து இவங்க ஆக்ட் பண்றது தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு இருக்க. ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். யாருமே இல்ல. யாரையோ நினைச்சிருக்கீங்க நீங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. ராமா தான். அவனை உண்மையா மனசுல நினைச்சிருக்கேன். என்ன அடிச்சது? என்ன யாரு கிரிஞ்சா நடிப்பா? ராமா. ஏன்னா நல்லா இல்லைன்னா நேர்ல மூஞ்சி மேல சொல்ல விடுதானே. மூஞ்சி மேல இத போய் மூஞ்சிங்கிறான். சூப்பரா நடிக்கிறான். இதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க ப்ரோ அந்த கான்டாக்ட். என்னப்பா தகிச்சு போய் நிக்கிற? ஏறா கையா. யாரா நீ? செட்ல அதிகமா ஓபி அடிக்கிறது யாரு? இதுதான். ஏன் இப்ப போய் சொன்னாதான் கரெக்டா அடிக்கிறது. என்னெல்லாம் ஓபி நான் அடிப்பாங்க? ஜாஸ்தி ஓபி அடிப்பேன். என்ன இல்ல நீங்க மனசுல ஆமா ஆமா நினைச்சிருக்கீங்க போல. நான் ஜாஸ்தி ஓபி அடிப்பேன். இவன் வந்து பொறுப்பா தான் இருப்பான்.
அதுவே அடிக்கக்கூடாதுன்னு நான் அமைதியாக என் மேலே பழி ஏற்றுக்கிட்டேன். ராமனா தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆக்டர் வேற. தெரியாது சொன்னது அவரு. ஓகே ஓகே சரி. பெஸ்ட் ஆக்டர் இந்த யூனிவர்ஸ் விஜய் ராம். இந்த கேலக்ஸி ஒத்துக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சின்னதா வந்துருவான். இன் ஹாட் ஸ்டார். ஏய் வாவ், இன் ஹாட் ஸ்டார். இவனால தாண்டா நம்ம நிறைய டேக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யார் மேலேயாவது காண்டாயிரு. நான் தான் என்னால தான் நிறைய பேர் செல்லம் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியா ப்ரோ? உண்மையாவா? சிரிப்பு காமிச்சிருவாங்க, நிறைய சிரிப்பு காமிப்பாங்க. எப்போது இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கூட டேட் பண்ணியிருக்கீங்களா? நான் டேட்டே பண்ணதில்லை சத்தியமாவே. நான் எவ்வளோ அடிச்சாலும் சத்தியமா பண்ணதில்லையா. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல்ல பண்ண போறேன். யாரு யாரு யாரு? என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான். இல்லை எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன், நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது நீங்க கேட்டிருக்கேன். பொண்ணு பார்த்துட்டாங்களாண்ணே? அதுக்கு தான் சீக்கிரம் இன்டர்வியூ முடியுங்க. ஆறுங்க நினைச்சேன் பெசன் நகர் பீச்ல 6 மணிக்கு மேல நீங்க. ஐயோ டைம்லாம் கரெக்டாக சொல்றானுங்களே இடம்லாம். அண்ணன் நான் டெய்லி பாக்குறேன் பெசன் நகர் பீச்ல 6 மணிக்கு. அப்படியா? பெசன் நகர் பீச் 6 மணிக்கா? கேமராவோட வந்துடுறேன். ஹிடன் கேமராவில் ஷூட் பண்ணுவோம். ஹார்ட் பீட் நவீன். நான் மாஸ்க் கிஸ்க்கு போட்டுக்கு. சத்தியமா போறீங்களா? பொண்ணு வாழ்க்கையிலே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான். ராமண்ண வாழ்க்கையில ஒரு உதவிவட்டம் வந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி சொன்னா லைட் எரியும். நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன். அப்படி சொன்னா லைட் எரியும். இது அந்த பல்ட்டிடா சாமி. இந்த சீரியஸ்ல பார்க்கும்போது ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு வம்பு சண்டைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. எங்க போனீங்க? வீட்டு விட்டு வெளில போனது இல்ல. தப்பு. பொய்யே. ஏன் இது தப்பு? 12 மணிக்கு பரோட்டா கடையில. சொல்லுங்க, 12 மணிக்கு பரோட்டா கடையில என்ன பண்ணீங்க? ஒண்ணு நீ பாட்டு தானே பண்ண. நீங்க பண்ணுங்களா? மலைச்சாரல் விழும் வேளாங்க புல்லட் எல்லாம் போயிட்டு பரோட்டா சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி இல்ல. இது இது ஏதோ பண்ணிருக்காங்க. இல்லடா. சரி உங்க அப்பாட்ட சொல்ல மாட்டோம். எடிட்டர் இது அவங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கங்க. புரிஞ்சிருச்சு. டேய் விமலா பத்த எரும மாட என்ன பொம்பளை புள்ள பத்திருக்க நீ? நடு ரோட்ல ஒரு வயசு பைய கூட பேச விட்டு வீட்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு பிக்காளி பட. லவ் பண்ணி கோஸ்டிங் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணி கோஸ்டிங்கானா 2 பேருமே நாங்கள் மியூச்சுவலாக ஓரளவு இருந்துச்சு. எனக்கு இருக்க மாதிரி மியூச்சுவலாக டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணாம், அது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏஜ் கூட என்னை விட அந்த பொண்ணு. அப்படியா? டீச்சரா? காலேஜ்? நோ 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 டீச்சர். ஏய் சத்தியமா சீனியரியாயோ சீனியரியா காலேஜ் படிக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்ல வெல் செட்டில்டான ஒரு பையன் ஒருத்தன் கிடைக்கிறான், இன்னொரு பக்கம் நல்ல கேரிங்கான ஒரு பையன் கிடைக்கிறான். கிடைச்சானே வெல் செட்டில்டா ஒருத்தன். அப்படியா? ஆஹா நினைச்சிருக்கீங்க நீங்க. ஆமா ஒருத்தன் வந்தா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த பையன் யூகே தானே? இல்ல உங்களுக்கு ஆமான்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் பல்ஸ் வேற மாதிரி இருக்கும். அது பெருசா தோணல அப்படின்னா வந்து நார்மலா இருக்கும், அதனால எதுவும் அடிக்காது. அந்த பையனுக்கு வருவோம், வெல் செட்டில்டு பையன். இந்த மேட்டர் சொல்லுங்க. அதான் அவங்க வெல் செட்டில்டு அப்படின்னு பார்த்துல நான் அது தேஜு தான் பண்ணுவா. அம்மா நான் உன் வீட்டுக்காரம்மா, எனக்கு முதல்ல பென்ஸ் காரு அப்புறம் தான் வீட்டுக்காரு. அதனாலதான் கேட்டேன் இந்த கேள்வி. வெல் செட்டில்டு ஒரு பையன் ஒருத்தன் வந்து ரொம்ப கேரிங்கான பையன், யாரை பிக் பண்ணுவீங்க? என்ன இதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆமா தேஜு அப்படிலாம் பார்த்தாடா பிக் பண்ணுவாங்க. தெரியல, நான் அப்படி பார்த்து எங்க தேஜு கேரக்டர் அப்படிதானே இருக்கு. அப்புறம் தேஜுனா தேஜு வெல் செட்டில் பையனை தான் இது பண்ணுவா. ஆஹா கல்யாணமா ஹார்ட் பீட்டா? ஏய் நீ சேஃப் தானே? இது ரெண்டுல ஒண்ணுதான் சொன்னோம். மை ஹார்ட் பீட்ஸ் ஃபார் ஆஹா கல்யாணம். ஹார்ட் பீட்ஸ் ஃபார் ஆஹா கல்யாணம். அவரு பழகி தெரிஞ்ச பையன் அழகா சமாளிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சீரியஸில் ஷாருகேஷை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க. டக்குன்னு இப்போ ராம் பக்கம் மாறிட்டீங்க. இந்த மாதிரி லைஃப்பில் எத்தனை ஜம்ப் அடிச்சிருக்கீங்க? கரெக்டா கட்டுவிட்டா? இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு நினைங்க. அதாவது ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னா உடனே நம்ம பட்டன் அமுக்கிட்டோம்னா இங்கே லைட் எரிஞ்சிடும், கொஞ்சம் பொறுமையாக அமுக்குவோம். இல்லை இப்போ அடிக்கணும். குட் ஸ்கிரிப்ட். இல்லைப்பா. அப்போ சொல்லுங்க, ரியல் லைஃப்பில் எத்தனை பேரை டேட் பண்ணியிருக்கீங்க?
டேட்ல போனதே இல்ல சுத்தமா போனது தப்பா பண்ணுது இது டேட் போனது எரிஞ்சிட்டே இருக்கு அவ்வளவு பெரிய பொய் அது பச்சை பொய் அப்ப பச்சையில தானே எரியணும் நெக்கு சிரிப்பே வரல சிவப்பு பொய் ரெட் ஹேண்டட் இந்த ஜோக்குக்காகவே ஒரு அடி இதுல வந்து இவங்க வந்து அப்ரோச் பண்ணுவீங்க டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல யாராவது ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு அப்ரோச் பண்ணி? வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முழுசா கேட்கணும்ல அவசரப்படக்கூடாது, டக்குன்னு பக்கம் அமைக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் கேட்டது கிடையாது. அது எனக்கு ஆக்சுவலாக அந்த கல்ச்சர் எனக்கு தெரியல ரொம்ப நாளா. அப்புறம் வந்து நான் ஆக்சுவலாக ஜென்ரலாக மீட் பண்ணலாமா அப்படின்னு தான் வந்து சும்மா ஜென்ரலாக சரி ஓகே ரொம்ப நாளாச்சு பார்த்து தெரிஞ்சோம், ரொம்ப நாளாச்சு பார்த்து மீட் பண்ணலாமா, மீட்னா சும்மா மீட் பண்ணலாம், சரி ஓகே எங்கே போகலாம், பெசன்ட் நகர் 5 மணிக்கு எங்கே போகலாம், பெசன்ட் நகர் 5 மணிக்கு உடனே இல்லை, நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன் பெசன்ட் நகர். இன்னைக்கு கதையா? இன்னைக்கு நடக்க போகிறேன். ஐயோ உடனே சரி ஓகே இதுதான் நானும் வரேன் பெசன்ட் நகருக்கு. அவரு வரானா? நாங்க 2 பேர் வரேங்க. தம்ஸ் அப். என்ன நீயும் கூடயே வர்ற? வெளியேற மொட்டை கொஞ்ச நேரம் ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டு போயிடுறேனே. பாக்குறியா உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரு பையனை உருகி லவ் பண்ணி செருப்படி வாங்கினதுண்டா? இல்ல. லவ்வே பண்ணது இல்லையாங்க நீங்க லைஃப்ல? ஏதாவது ஒண்ணு மட்டும் கரெக்டா அடிக்கணும்ல. அவ்வளவுதான், லவ்வே பண்ணது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன லவ் பண்ணனா? இது உங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஓகே ரெடி. நான் எனக்கு ரொம்ப இஷ்டம் லவ் பண்ண அப்படிங்கிறது. கப்புள் வீடியோ எடுக்கிறேன். மன மென்டல் மனதில் ஓகே. போறப்ப நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு டே 1. உருகி லவ் பண்ணியிருக்கோம். செருப்படின்னு மனஸ்தாபங்கள் தான். மனஸ்தாபங்கள் தான். இவன் லவ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும். அந்த மாதிரி சொல்ல வேணாம்னு நினைச்சேன். உண்மையை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆமா இப்போ டேட்டுக்கு போறானா அந்த பொண்ணு வேணாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு பாட்டு வச்சிருக்கான் அந்த பொண்ணுக்காக. என்ன பாட்டு? இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம் இவன் பண்ணா. அதுல கூட அதை பாடிருப்பான். அவன் இங்க ஒண்ணு இருக்குல்ல ஆடம் ஆப்பிள், அது போட்டு நசிக்க வேணாம், அது பாடாதன்னு. என்ன பாட்டு தலைவா? அண்ணா சொல்லிருந்தேன். அவசரே முழுமதிய அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கும். அதனால அந்த பாட்டு பாடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு கேவலமான குரல்ல பாடுவான். அப்படி ரூமுக்கே எல்லாரும் நாங்களாம் ஏன்னா ஒன்று பண்றோம். உண்மை இது. ஆனா உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணல. உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்ஃபீல்டாக ஜாலியாக இருக்குது. சீக்கிரம் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.